இறைவனுடைய நாமம் அளப்பரிய நன்மையை நமக்கு வழங்கக்கூடியது. இந்த சிறப்பு வழிபாட்டினுடைய சிறப்பு என்னன்னா இறைவனுடைய நாமத்தை சொல்றது தான். சிறப்பு வழிபாட்டில் என்ன நடக்குது? காலையிலிருந்து மாலை வரை இறைவனுடைய நாமத்தை திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கோம். அதுதான் இந்த சிறப்பு வழிபாட்டினுடைய சிறப்பு. அதனால் இறைவனுடைய நாமம் அளப்பரிய நன்மையை தரக்கூடியது. குலம் தரும், செல்வம் தரும், செல்வம் தந்திடும் அப்படின்னு ஒரு பாட்டு சொன்னாங்க. இதை பற்றி சென்ற பல ஆண்டுகளிலே இதை பற்றிலாம் விளக்கமாக நம்ம பார்த்துருக்கிறோம். குலம் தரும் என்றால் என்ன அப்படின்னு அந்த விளக்கங்களை நாங்கள் இந்த இடத்துல பார்த்துருக்கிறோம். பெற்ற தாயினும் ஆகின செய்யும் அப்படின்னு ஒரு பார்க்கிறோம். இறைவன் பெற்ற தாயை விட ஆயின செய்யும், மேலானதை செய்வார், நன்மை செய்வார். அப்படின்னு எதுக்காக பெற்ற தாயை கம்பேர் பண்றாங்க அப்படின்னு வருது. இந்த உலகத்தில் நம் மீது அன்புடையவர்கள் பல பேர் இருந்தாலும் தாய்க்கு ஈடான ஒரு அன்புடையவர்கள் யாரும் இல்லை. மற்ற உறவுகள் இருக்குதான், அவங்க நம்மோட அன்போட தான் இருக்கிறாங்க. ஆனாலும் அந்த அன்பில் ஒரு குறை இருக்கு. மற்ற உறவினர்களுடைய அன்பில் ஒரு சின்ன மாற்றம் இருக்கிறது. மாற்றுக்குறைன்னு சொல்லுங்க. தங்கத்தை உரசி பார்க்கும்போது அது எத்தனை மாற்று அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய தரம், தங்கத்தினுடைய தரத்தை நிர்ணயிப்பதற்கு மாற்றுன்னு சொல்லுவாங்க. 10 மாற்று பொன் அப்படின்னு சொல்லுவாங்க, 10 மாற்று பொன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தரத்தை, தங்கத்தினுடைய தரத்தை நிர்ணயிக்கக்கூடியது. அதுபோல அன்பினுடைய தரத்தை நாம் உரசி பார்த்தோம் என்றால்,
மற்ற உறவினர்களுடைய அன்பை உரசி பார்க்கும்போது அது ஒரு மாற்று குறைபாடுதான் இருக்கு. அதில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சுயநலம் மறைந்திருக்கிறது. ஆனால் தாயினுடைய அன்புல மட்டும்தான் அந்த சுயநலம் இல்லாம இருக்கு. ஏன் அப்படின்னாக்கா தாய் தன்னையே அந்த குழந்தையாக பாதிக்கிறார். ஒரு காலத்தில் தன்னுடைய அங்கமாக இருந்தது தான் அந்த குழந்தை. இந்த குழந்தை தான் வேறு, அந்த குழந்தை வேறு. அந்த குழந்தை தன்னுடைய அங்கமாக இருந்தது, உடலில் ஒரு அங்கமாக இருந்தது. இன்றைக்கு அது தனியாக இருக்கு. ஆனால் என்றோ ஒரு சமயம் அது தன்னுடைய உடலின் ஒரு அங்கமாகத்தான் இருந்தது. அதனால அந்த குழந்தை தானாக தன்னையே பார்க்கிறார். அந்த குழந்தையினுடைய முகத்திலே தன்னையே பார்க்கிறார். என்னுடைய ஜெராக்ஸ் தான் இது அப்படின்னு நினைக்கிறார். அதனால அந்த அன்பில் தான் வேறு, தன்னுடைய அன்புக்குரிய பொருள் வேறு என்று எந்த இடத்துல நினைக்கிறாங்களோ, அது வேறுபாடு இல்லாத நிலைகளோ அங்கே அபேத நிலை உண்டாகிறது. பேதமற்ற தன்மை, வேறுபாடற்ற தன்மை. எங்க வேறுபாடற்ற தன்மை உண்டாகும்? அன்பு இருக்கிற இடத்துல வேறுபாடற்ற தன்மை உண்டாகும். அன்பு வேறுபாடுகளை எல்லாம் நீக்கி விடுகிறது. அன்பு வேறுபாடுகளை எல்லாம் நீக்கி விடுகிறது. சுயநலம் வேறுபாடுகளை உருவாக்குகிறது. எல்லா வேறுபாடுகளையும் உருவாக்குவது சுயநலம். அன்புக்கும் சுயநலத்துக்கும் எதிர்ச்சொல். எங்க அன்பு இருக்கோ அங்க வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி விடுகிறது. எங்கு தன்னையே அந்த குழந்தையின் இடத்துல பார்க்கும்போது அது அன்பு ஊற்றெடுக்கிறது. அதனாலதான் அது மாற்று குறையாதது அப்படின்னு சொல்றாங்க. உண்மையான அன்பு உலக வாழ்க்கையிலே அன்பு உச்சபட்சத்தில் தெரிவது எந்த உறவிலே என்று கேட்டால் அது அன்னையினுடைய உறவு தான். இந்த எல்லா உயிர்களும் இந்த உலகத்தில் இருக்கு. எல்லா உயிர்களிடத்திலும் அந்த சில உயிர்களை ஒயில்டு அனிமல் வச்சிருக்கோம், கொடூரமான விலங்குகள் அப்படின்னு வச்சிருக்கோம். அது என்ன, மற்ற உயிர்களை கொன்று தின்கிறது. என்ன, ஆடுலாம் இலை தழை திங்குது, புலிசிங்கெல்லாம் இலை தழை திங்குமா? அது மற்ற உயிர்களை கொன்று தின்னும். அப்ப அது ஒரு விலங்கை அடிச்சு சாப்பிடும் போது ஐயோ அதுக்கு வலிக்குமே அப்படின்னு அது நினைக்குமா? அடுத்த உயிரை கொல்லும் போது அது வலிக்குமா வலிக்காதா? வலிக்குதானே? ரத்தம் வருமா வராதா? வரும். உயிரே போதும். இந்த உலகத்திலேயே பெரிய துன்பம் என்னன்னா உயிர் போவது தான். இந்த உலகத்திலேயே அதிக உச்சபட்ச துன்பம் எது அப்படின்னாக்கா உயிர் போவது தான். யாரோ உங்களுக்கு ரொம்ப வேண்டிய ஒருத்தர்கிட்ட, பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட செத்து போவதானே அப்படின்னு நாலு உங்கள்கிட்ட பேச போனேன். ஏன் சாராத கிடைக்கிற சாக வேண்டியதானே? மரணத்தை பற்றி பேசணும்னா நாலு உங்கள்கிட்ட பேச போனேன். உடனே போவோம், என்ன போய் சாவுங்க அப்படின்னு. சாவு என்பது யாரும் விரும்புவதில்லை. மரணத்தை ஒருவரும் விரும்புவதில்லை. எல்லாருக்கும் ஏன் விரும்புறேன்னா அது ரொம்ப கஷ்டம். சாவது ரொம்ப கஷ்டம். நாம் இது வரைக்கும் அனுபவித்த துன்பங்களிலே உச்சபட்ச துன்பம் எதுனாக்க மரணம் தான். ஒரு அடிபடுதுன்னா கீழே போயிடலாம் அப்படின்னா உயிரோட தான் இருக்க. உயிர் போகிறது உயிரே போச்சுன்னு சொல்லணும். உயிரே போச்சு. உயிர் போயிட்டா நீ எப்படி உயிரோட இருக்க? உயிரோட தான் இருக்கும். ஆனால் அந்த எதிர்கால துன்பம்னா அவ்வளோ துன்பமாக இருக்குது. இந்த துன்பம் உயிர் போவது போல ஒரு துன்பம் அப்படின்னு அதுக்கு கம்பேர் பண்ணுறேன் அப்படி சொல்கிறோம். அப்போ அதில் இருந்து உயிர் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்றது அது தெரியுதுன்னு இருக்கிறதுலேயே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் எதுனாக்கா உயிர் போகிறது. அந்த உயிர் போகிறத நம்ம நம்ம உயிரோட தான் இருக்கணும். ஆனால் உயிர் போகிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னாக்கா இப்போ சாகல முன்பல ஜென்மங்களில் நம்ம செத்துருக்கோம். அந்த அனுபவம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கு. அதனால தான் ரொம்ப கஷ்டம், உயிர் போவது கஷ்டமானதுன்னு நமக்கு தெரியுது. அனுபவம் இல்லாத ஒரு விஷயம் நமக்கு தெரியுமா? நம்ம அனுபவிக்காத ஒரு விஷயத்துக்கு நமக்கு தெரியுமா? இது தெரிஞ்சிருந்ததுனாக்கா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா ஏற்கனவே பல ஜென்மங்களிலே நம்ம
உயிர் போயிருக்கு, அதனால ரொம்ப துன்பத்தை உயிர் போகிற கட்டம். அப்படி அந்த ஒயில்ட் அனிமல்லாம் பிற உயிர்களோடைய கொன்று திக்கிறது. அப்போ பிற உயிர்களுக்கு பெரிய கட்டத்தை கொடுத்துட்டு தான் அர்த்தம், மற்றவர்களுக்கு ரொம்ப கட்டம் கொடுத்துட்டு தான் அர்த்தம். அந்த கட்டத்தை உணரவில்லை. தான் வயிறு நிறைஞ்சா போகிறான், மற்ற எப்படியே போனா போய் போகுது அப்படின்னு நினைக்குது. அதனால அது மோசமானது அப்படின்னு அவன் வச்சிருக்கிறோம். அது மோசமானது தானே, மோசமானதா இல்லையா? மோசமானது தான். பிறருடைய துன்பத்தை உணராது இருந்தால் அது மோசமானது. காலையில் கூட சொன்னால் பிரிதி நோய் தன்நோய் போல் போற்றாட்டடை, அறிவினால் ஆபதம் உண்டோ பிரிதி நோய் தன்நோய் போல் போற்றாட்டடை. பிறருடைய துன்பத்தை நாம் உணரனா நமக்கு புத்தி இருந்து என்ன பிரயோஜனம்? புத்திசாலினாக பிறத்தியாரோட துன்பத்தை நம்முடைய துன்பமாக உணரணும். அவன் தான் புத்திசாலி, மற்றவன் முட்டாள்தான். அப்ப பிறருடைய துன்பத்தை கருதாத உயிரானதுனால அது மட்டமானதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அவ்வளோ மட்டமான விலங்கு கூட தன்னுடைய குழந்தை இடத்துல அன்பா இருக்குமா இருக்காதா? தன்னுடைய குழந்தையை காப்பாற்றணும்னு நினைக்குமா? நினைக்காது. தன்னுடைய குழந்தைக்கு துன்பம் வந்தால் பொறுத்து கொண்டுதான். தன்னுடைய குழந்தைக்கு துன்பம் வரக்கூடாது அப்படின்னு நினைக்குது. தன்னுடைய குழந்தையை காப்பாற்றணும்னு நினைக்குது. அந்த குழந்தைக்கு வேண்டியதெல்லாம் செய்யுது, அன்பினாலும் செய்யுது. அதுக்கு ஏதோ ஒரு இறை கிடைக்குது, தானே சாப்பிடலாம். ஆனாலும் அதில் ஒரு பகுதியை கொண்டு தன்னுடைய குழந்தைக்கு ஊட்டுது. அப்ப அந்த கெட்ட தாய், கெட்ட இயற்புடைய விலங்கு கூட தாய் என்ற நிலை வந்த உடனே அது நல்லதாகிடுது இல்லையா? இயற்கை அப்படி அதனுடைய மனசை மாற்றிடுது. தாய்மைக்கு ஒரு பெரிய இது என்னன்னாக்கா அந்த மனசை மாற்றிடுது. அத்தகைய தாய்மை நிலையை அதை விட சிறந்ததுன்னு சொல்றாங்க. பெற்ற தாயினம் ஆயின சிறந்த. ஏனென்றால் தாயானவர் இந்த உடலை மட்டும்தான் வளர்ப்பால், இந்த உடலுக்கு தான் நன்மை செய்வார். ஆனால் பகவான் நம்முடைய உள்ளத்துக்கு நன்மை செய்வார், இந்த உள்ளத்தினுடைய மேன்மைக்கு நன்மை செய்வார். பெற்ற தாயினம் ஆயின செய்யும், அதை விட சிறந்த நன்மையை பகவான் செய்வார். பெற்ற தாயினம் ஆயின செய்யும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் சில கருத்துக்களை மற்ற சந்தர்ப்பம் கிடைக்கும்போது. ஜெய் ஸ்ரீ குரு மகாராஜ் கி. பார்வதி பதையே நாளுடைய சிவனே போற்றி.
சிவாய. ஓம் நம 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 சிவாய. நம பார்வதியே பதையே. மகாதேவா. பகவத்கீதையிலே யஜ்ஞானாம் ஜபயஜ்ஞோ அஸ்மி அப்படிங்கிறார். யஜ்ஞங்களோடு நான் ஜபயஜ்ஞமாக இருக்கின்றேன் அப்படிங்கிறார். ராமகிருஷ்ண பரமஹம்சர், அன்னை சாரதா தேவியார், சுவாமி விவேகானந்தர் இவருடைய 3 பேர்களுடைய வாழ்க்கையிலே நாம் முக்கியமான ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டோம்னால் அது ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லியிருக்கின்றார். நாமே நாமம் அப்படின்னு சொல்லி 2 விஷயங்கள் சொல்லப்பட்டது. நாமியை நாமத்தை உடையவர் நாமி. அதாவது நமக்கு ஒரு பெயர் இருக்கு, அந்த பெயரை உடையவர் நாமளா இருக்கின்றோம். அந்த பெயரை சொல்லி கூப்பிட்டால் நாம் என்ன பண்றோம்? திரும்பி பார்க்கிறோம், கவனத்திற்கு ஈர்க்கப்படுகிறோம். அதுபோல ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு நாமம் இருக்கின்றது. நாமம்னா பெயர் மட்டும். இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் மாத்திக்கணும். பெயருக்கு பதிலாக என்ன அப்படின்னா மந்திரம் அப்படின்னு சொல்றோம். நமக்கெல்லாம் சொல்லக்கூடியது பெயர், இறைவனுக்கு சொல்லக்கூடியது பெயராகவும் இருந்தாலும் அதுக்கு பேர் என்ன அப்படின்னா மந்திரம் அப்படின்னு சொல்லி. அந்த மந்திரத்தை தான் நம்ம இப்ப சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம சொன்ன மந்திரம் என்னது? ஓம் பஞ்சாட்சர மந்திரம். ஒவ்வொரு தெய்வத்திற்கும் அப்படி மந்திரங்கள் இருக்கின்றது. கணபதிக்கு, விநாயகருக்கு ஓம் கம் கணபதையே நமக, முருகனுக்கு ஓம் சரவண பவாய நமக, ஓம் சரவண பவாய, அதோட சேர்க்கணும். அம்பிகைக்கு ஓம் ஐ மகாசக்தி நமக சொல்லணும். நாராயணனுக்கு ஓம் நமோ நாராயணாய. இதெல்லாம் அந்தந்த தெய்வத்திற்கு உண்டான மந்திரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த மந்திரத்தை உடைய தெய்வம் இப்போ நம்ம அர்ச்சனைலாம் பண்றோம், எல்லாரும் சேர்ந்து கூட்டமாக ஜபம் பண்றோம். இதற்கு ஒரு தனி சக்தி இருக்கு, ஜபசக்தி, ஜபசக்தி அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்போ நாமம் பெரியதா, அந்த நாமத்தை உடைய இறைவன் பெரியவரா, சக்தி அதிகமா அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா, இறைவன் மூலமூர்த்தி, அந்த நாமத்துக்கு உண்டான மூர்த்தி பெரியவர் தான், இல்லைன்னு சொல்லல. சர்வஜ கல்பன் சர்வாந்தர்யாமி அப்படின்னு சொல்லி இறைவனை சொல்லிருக்கிறோம். ஆனாலும் இறைவனை விட இறைவனுடைய நாமத்துக்கு என்னதுன்னா சக்தி அதிகம் என்று சொல்லப்படுகிறது. நாமியை விட நாமத்திற்கு தான் என்னது சக்தி அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. எப்படி சாமி நீங்க சொல்றீங்க? உதாரணம் என்ன? எப்படி புரிஞ்சுக்கிறது? 2 உதாரணங்கள் சொல்றேன். மார்க்கண்டேய மகரிஷி இருக்கார், உங்களுக்கு எல்லாரும் கதை தெரியும். மார்க்கண்டேயன் என்றும் எத்தனை வயசு? 16. அப்படி அவருடைய வாக்கியம் அந்த வரம் அப்படி சதா இறைவனையே சிவனையே என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு? நினைத்துக் கொண்டிருந்தார். இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த வைஷ்ணவத்துல பார்த்தோம் அப்படின்னா பிரகலாதனா நமக்கு நல்லா தெரியும்.
சின்ன வயதில் இருந்தே அவருடைய தாய் அப்பா வந்து என்ன பண்றாரு, அரக்கன், அரக்க அரசன், அசுர அரசன், நான் தான் தெய்வம், இந்த உலகத்துல என்னை தவிர பெரிய ஆள் யாரும் கிடையாது, ஓம் ஹிரண்யாய நமக சொல்லு அப்படிங்கிறது. சொல்லும் போது அது சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா பள்ளிக்கூடத்துக்கு போனவுடனே, குருகுலத்துக்கு போனவுடனே அந்த குழந்தை பிரகலாதன் தன்னை மட்டுமல்ல தன்னை சுற்றி இருக்கிற குழந்தைகள் அனைவரையும் என்ன மந்திரத்தை சொல்ல வைக்கிறான் அப்படின்னா, ஓம் நமோ நாராயணாய, ஆக்கும் கடவுள் நாராயணனுக்கு நிகரான கடவுள் வேற எதுவும் இல்லப்பா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகளையும் மாற்றிடுறாரு. அங்க இருக்கின்ற தேவலாளர்கள், காவலாளிகள் எல்லாரையும் அந்த நாராயண மயமா மாற்றிடுறாரு. அந்த சக்தி இருந்திருக்கு. அப்ப நாராயணா நாராயணன் சொல்லி சொல்ல என்ன ஆகுதுன்னா, அந்த மந்திரத்துக்கு, அந்த மந்திரத்தோட சக்தி இந்த குழந்தைக்கும் வந்து அந்த ஆவிர்வாவம் ஆகுது. மற்ற எல்லா விஷயங்களும் புராணத்துல நம்ம பார்க்கிறோம். அப்போ கடைசியா கிளைமேக்ஸ் ஃபைனலா வந்து ஹிரண்யா கேட்கிறான், ஹிரண்யகசிபு கேட்கிறான், நாராயணா நாராயணா சொல்றீங்க, அந்த நாராயணன் எங்கடா இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். இந்த குழந்தை சொல்லுது, அவன் இல்லாத இடம் எங்க அப்படின்னு சொன்ன உடனே இப்ப இருக்கிற இடம் எங்க சொல்லு அப்படின்னா, தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், நம்முடைய மனதிலும் இருக்கின்றான். சொல்ல போன எல்லா தெய்வங்களும் வெளியில் இருக்கின்ற உருவங்கள்லாம் நம்ம கற்பனை பண்ணதுதானே ஒழிய, நமக்கு ஏற்றார் போன்று நம்ம உருவகப்படுத்தப்பட்டதுதானே ஒழிய, உண்மையிலே கடவுள் எங்க இருக்கின்றார் அப்படின்னா, தூணிலும் இருக்கார், துரும்பிலும் இருக்கார், அனைத்து இடத்திலும் இருக்கின்றார். பார்க்க வேண்டும் என்ற ஒரு நீக்க வர நிறைகின்ற பரிபூரணானந்தன் தாய்வான் அவர் சொல்லி வச்சிருக்கார். எல்லா இடத்தில் இருந்தாலும், கோவிலில் இருந்தாலும், கருவறையில் இருந்தாலும் நம்முடைய மனதிலேயே இருக்கின்றார். இறைவன் குடிகொண்டிருக்கின்ற இடம் முக்கியமா அப்படின்னா மனிதனுடைய மனது தான். சுத்தமான மனதில் ஜபம் செய்ய செய்ய இறைவனுடைய அந்த சாநித்தியம் ஒரு மனிதனுடைய மனதுக்கு, புத்திக்கு என்ன ஆகுது, வந்துடுது. இது ஒரு உதாரணம். பிரகலாதனுடைய உச்சாரணை ஓம் நமோ நாராயணாய சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு. மார்க்கண்டேய மகரிஷி அப்படி. அதை விட சிறந்த உதாரணம் ராமாயண காவியத்தை எழுதிய ஆச்சாரியர் யாருன்னா வால்மீகி மகரிஷி. அவர் அவருடைய பூர்வாசிரமத்தில் எப்படி இருந்தார், வழிப்பறை கொள்ளைக்காரர். அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், டைம் இல்லை. நாரதர மகரிஷி சந்திக்கிறார். யாரு, அந்த வால்மீகி மகரிஷி பூர்வாசிரமத்தில் கொள்ளைக்காரனா இருக்கார். இந்த கதையெல்லாம் வந்து நடந்த பிறகு அவருக்கு ஒரு ஒப்பந்தத்துல என்ன ஆகுது அப்படின்னா, தான் செய்கின்ற காரியம் அனைத்தும் அவகாரியங்கள், அது தனக்கு மட்டுமல்ல எல்லாருக்குமே சொந்தமானது, தன்னுடைய குடும்பத்தாருக்கும் அதில் பங்கு இருக்குன்னு சொல்லி சொன்னாலுமே நாரதரை சொல்றாரு, இல்ல இல்ல அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க குடும்பத்துக்கு சொல்லி அது ஒரு நிரூபிக்கிறார். இந்த கதையில வருது. கடைசியில அந்த வால்மீகி மகரிஷியா வரப்போகின்ற அந்த மனிதன் இதுக்கு முன்னாடி இந்த பூர்வாசிரமத்தில் அந்த பந்தயத்தில் தோத்து போறான். தோத்து போனா என்ன, அந்த ஒப்பந்தம் என்ன அப்படின்னா, நாரதர் மகரிஷிக்கு பின்னாடி சன்னியாசாசிரமத்துக்கும் தான் சொல்ற மாதிரி பின்னாடி வந்துடும். யாரு, அந்த வந்துரு. கிளைமேக்ஸ் என்ன ஆகுது கடைசியில் அப்படின்னா, நாரத மகரிஷி தாரக மந்திரத்தை சொல்லிவிட்டார். தாரகம் அப்படின்னு சொல்லி சொன்னா கரதி இது தாரக, பிறவி பெருங்கடலை கடப்பதற்கு உதவக்கூடிய ஒரு மந்திரம் தான் என்னதுன்னா ராம மந்திரம். ராம மந்திரம், தாரக மந்திரம். இப்போ என்னுடைய வாழ்க்கைக்கு நான் உய்வடைவதற்கு என்ன வழின்னு சொல்லி அந்த மனுஷன் கேட்கிறான். அந்த ஆள் கேட்கிறாரு, ராமநாமத்தை சொல்லு அப்படின்னு சொல்லி காட்டுக்கு போய் ராமநாமத்தை உபதேசம் பண்றாரு. ராமா சொல்லு அப்படிங்கிறார். இந்த ஆளுக்கு வாயில வரல, வார்த்தை வரல, படிப்பறிவு இல்லாதவன். இந்த காட்டுல வந்து மராமரங்கள், மராமரம் அப்படின்னு சொல்லி மரம் ஒன்று இருக்கு. மராமரம், மரா அப்படின்னாலே அது ஒரு மரம். அந்த மரத்தை பார்த்து இந்த மரம் பேராவது தெரியுமா அப்படின்னா தெரியும் அப்படின்னா சொல்லு அப்படின்றது. மரா சொல்லு, மரா 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 சொல்ல சொல்ல என்ன ஆகுது கடைசியில ராமமந்திரம் அவருடைய நாவிற்கு பழக்கத்துக்கு வருது. உச்சாரணம் பண்றான். இந்த மந்திரத்தை சொல்ல 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 கடைசியில அவனுடைய நிலைமை என்ன ஆச்சு, சாதாரண மனிதன் என்ன ஆனாப்போ மகரிஷி ஆயிட்டான். அவர் தான் யாரு, வால்மீகி மகரிஷி. அவருக்கு அந்த பேர் ஏன் வந்தது அப்படின்னா, அவரை சுற்றி இந்த
அது பேர் தான் வன்மீகம் அப்படின்னு சொல்லி சமஸ்கிருதத்தில். புற்று, ஒரு மனிதனை சுத்தி என்னாச்சு, புற்று வந்து மூடி இருந்துச்சு, பாப புற்று மாதிரி. அதிலிருந்து தோன்றியவர், அதிலே இருந்ததுனால அவருக்கு வன்மீக மகரிஷின்னு சொல்லி அப்புறம் வால்மீகி. ராமாயண காவியத்தை எழுதியவர் யார் அப்படின்னா வால்மீகி மகரிஷி. என்ன அவருடைய ஸ்பெஷல் மகத்துவம் என்ன, வால்மீகி மகரிஷியுடைய மகத்துவம் என்னன்னா, அவர் 28,000 ஸ்லோகங்கள் எழுதியிருக்காரு. 18,000 ஸ்லோகங்களும் சொல்லப்படுகின்றது ராமாயணத்துல. இன்றைக்கு ராமாயணத்துக்கு அடித்தளமாக முதல் காவியமாக திகழக்கூடிய அந்த வால்மீகி ராமாயணத்தை எழுதியவர். அத்தகைய சக்தி எதிலிருந்து வந்தது அப்படின்னா, ஒரு தெய்வத்தினுடைய வாழ்க்கை வரலாறையே ராமாயணம் நடந்ததற்கு முன்போ பின்போ அவர் என்ன பண்ற, ராமாயணத்தை எழுதினார். பிரத்யட்சமா ராமனை வந்து தன்னுடைய அகக்கண்ல என்ன பண்றாரு பார்க்கிறாரு. இப்ப நாமத்துக்கு என்ன அப்படின்னா அந்த அளவுக்கு வலிவு இருக்கின்றது. முதல்ல சொன்னது மார்க்கண்டேய மகரிஷியை சொன்னேன், பிரகலாதனை சொன்னேன். என்ன கடைசியா சொல்றது யாரு அப்படின்னா வால்மீகி மகரிஷி. ஒரு நாமத்தை சொல்ல சொல்ல அந்த நாமத்தின் வடிவமாக இருக்கின்ற இறைவனே நம்ம இடத்துல என்ன பண்றாரு, ஆவிர் நுழைகின்றார், வசிக்கின்றார். நாம அவருக்கு என்ன பண்றோம், ஆட்பட்டு விடுகின்றோம். இந்த கலியுகத்தில சிறந்த உதாரணமாக சொல்லக்கூடிய நல்ல ஆத்ம சாதகர், நாம வழிபடுகின்ற தெய்வம் அன்னை சாரதா தேவியார். விடையால 2 மணிக்கு எந்திரிச்சு கங்கையில குடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்களா, யாருக்கும் தெரியாம அந்த குடிசையில போய் உட்கார்ந்து என்ன பண்ணுவாங்க, லட்சக்கணக்கில் ஜெபம் பண்ணியிருக்காங்க. அவங்க அம்மாவுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இத்தனை அத்தனை அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கையில கிடையாது. புரஷ்சரணம், கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான ஜபங்களை செய்திருக்கின்றார். அதனாலதான் இன்னைக்கு ராமகிருஷ்ண மடம் இந்த அளவுக்கு தழைத்தோங்கி இருக்கின்றது, சாரதா மடம் இந்த அளவுக்கு தழைத்தோங்கி இருக்கின்றதுன்னா என்ன காரணம் அப்படின்னா அவங்க எல்லாம் பண்ண தபஸ் தான். எத்தனையோ சிஷ்யர்கள் வந்து அன்னையாருடைய கால்நடையில் விழுந்து நமஸ்காரம் பண்ண 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 இந்த அம்மாவுக்கு கை காலெல்லாம் வலிக்கும், உடம்புலாம் வந்து நோக்கும். என்ன காரணம் அப்படின்னா அவருடைய ஆத்மசக்தியை எல்லாருக்கும் வழங்கி இருக்கிறார். அந்த சக்தி என்ன அப்படின்னா நம்ம ஜபம் பண்ணதுனால வந்தக்கூடிய சக்தி. ராமகிருஷ்ணரே சொல்லியிருக்காரு, அங்க போய் நீ மந்திர தீட்சை வாங்கிக்க, அன்னையார்கிட்ட போய் அவங்களுக்கு அந்த சக்தி இருக்கு, எல்லா விதமான நலன்களையும் கொடுக்கக்கூடிய சக்தி அம்மாவுக்கு இருக்கு, அங்க போ அப்படின்னு சொல்லி ராமகிருஷ்ணரே என்ன பண்றாரு, வழிகாட்டி இருக்கின்றார். நாமெல்லாம் வணங்கக்கூடிய திருமூவர் விவேகானந்தர், சாரதா தேவியார், ராமகிருஷ்ண பரமஹம்சர் தான் சிறந்த உதாரணம். எதற்கு அப்படின்னா பக்திக்கு, ஜபத்திற்கு. கலியுகத்துல ரொம்ப சுலபமானது என்ன அப்படின்னா பக்தி மார்க்கம் தான் இறைவனை அடைவதற்கு. ராமகிருஷ்ணரே சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த பக்தி மார்க்கத்திலும் ரொம்ப சுலபமானது, செலவில்லாதது என்னது அப்படின்னா ஜபம் தான். அந்த ஜபத்தை தான் மாணவர்களே, மாணவிகளே, நீங்க எல்லாம் என்ன பண்ணிருக்கீங்க, காலையில 10ஆம் வகுப்பு மாணவிகள், இப்ப 11ஆம் வகுப்பு மாணவிகள், அடுத்தது 12ஆம் வகுப்பு மாணவிகள் எல்லாம் சொல்ல போறீங்க. உங்களுக்கு எல்லாம் ஏன் இந்த பயிற்சி கொடுக்குறாங்க தெரியுமா? இப்ப நீங்க கொஞ்சமாவது சொன்னீங்கன்னா தான் உங்களுடைய வருங்காலங்கள் இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா, இருக்காதா? மறந்துடுமா? மறக்காதுல்ல? அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கமா நகரோடானே. சாவும்போது சங்கரா சங்கரா அப்படின்னா சங்கரா வரமாட்டான், இப்பத்துல இருந்தே சொல்லி ஆகணும், அப்பதான் கூட வருவான். அதனால குழந்தைகளுக்கு, மாணவிகளுக்கு, குழந்தைகளுக்கு, உங்களுக்கு மட்டும் எல்லாருக்கும் சேர்ந்துதான் இந்த நிகழ்ச்சி. ஜபயஜ்ஞம் அல்லது சிறப்பு வழிபாடு அப்படிங்கிறது. அதனால நம்மளுடைய சனாதன தர்மத்திலே சங்கராச்சாரியார் சண்மத வழிபாடை என்ன பண்றாரு, வகுத்து கொடுத்திருக்கிறார். கணபதி கணபத்தியம், சிவன் சைவம், மகாவிஷ்ணு வைஷ்ணவம், அம்பிகை சாக்தம், அப்புறம் வந்து சூரிய நாராயணன் சௌரம், முருகனுக்கு வந்து கௌமாரம், 6 மதங்களையும் வகுத்து கொடுத்திருக்கிறார். அதற்கு உண்டான வழிபாட்டு முறைகளை அறிவிக்க 6ஐயும் நம்மளால வழிபட முடியாது. 6 வகையா பிரிச்சு இருந்தாலும் இது எதுல போய் மொத்தம் அடங்குது அப்படின்னா சைவம் அப்படின்னு சொன்னாலே சைவ குடும்பம், சிவனுடைய குடும்பம் என்னது சைவம். அதுல என்ன அர்த்தம், முருகன், விநாயகர், சிவன், சக்தி எல்லாம் வந்துடும். வைஷ்ணவம் சொல்லி சொன்னோம்னா மகாவிஷ்ணு அண்டு சூரிய நாராயணன் வந்து.
இதுதான் பெரிய சாமியோட திட்டம். இது 2 தான் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கோம், 3 பண்றோம், அம்பிகையை வழிபடுறோம். நம்முடைய கலாச்சாரத்திலே தமிழ்நாட்டிலே அம்பிகையுடைய வழிபாடு மிக சிறப்பாக அவ்வப்பொழுது நம்ம கொண்டாடுகின்றோம் நவராத்திரியில. அப்ப அந்த மாதிரி சிவனுக்கு வழிபாடுகள் நம்ம நிறைய கொண்டாடுறோம், மகாவிஷ்ணுவுக்கு உண்டு. அதனால 3 தெய்வங்களுக்கும் இன்றைக்கு அந்த மந்திரங்களை உச்சாரணை செய்து இந்த மந்திரத்தை சொல்லும் போது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கண்ணை திறந்துக்கிட்டு சொல்றதுங்கிறது வேற விஷயம். ஜபம் பண்ணும்போது கண்களை மூடி இஷ்ட தெய்வத்தை நினைத்து அதை கண்களை திறந்து மன ஒருமுகப்பாட்டோடு சொல்லும். 4 பக்கம் வேடிக்கை பார்த்துட்டு சொல்லக்கூடாது. பல மாணவிகள் மெதுவா முன்னு சொல்றீங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்லக்கூடாது, நல்லா சொல்லலாம். நம்ம ஆசிரமத்தில் நம்ம சொல்லாம வேற யாரும் சொல்லணும். அதனால மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நாமெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா, மனமது செம்மையாக மந்திரம் ஜபித்தே ஆக வேண்டும். செம்மையான மனது என்ன அப்படின்னா, தூய்மையான மனது, அன்பு நிறைந்த மனது, கள்ளக்கபடம் இல்லாத மனது. பேர்பட்ட மனதுதான் ஆத்ம சாதனத்துக்கு தேவை அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி நாம் எல்லாம் நம்முடைய இஷ்ட தெய்வத்துடைய மந்திரத்தை உச்சாரணை செய்து மனதை ஒருமுகப்படுத்தி நல்ல நினைவுகளோடு நல்ல சம்ஸ்காரங்களோடு நம்முடைய வாழ்க்கையில் நாம் உயர்ந்த தெய்வீக நிலையை அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அதற்கு திரும்புவர்கள் நம்ம எல்லாம் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த நன்னாளிலே கேட்டுக்கொண்டு முடிக்கின்றேன். அறிவோம். Yeah.
जय श्री आदिपराशक्ति महामाया की जय श्री शारदा महामाया की ओम ऐं महाशक्त्यै नमः 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 जय श्री आदिपराशक्ति महामाया की காலையில ஜபம் அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம்.
அஷ்டாங்க யோகத்திலே நியமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி 8 படிகள் சொல்லப்பட்டது. இந்த 8 படிகளில் சொல்லப்பட்டதுல வந்து தியானத்துல போய் குளித்து பிறகு நிர்விகல்ப சமாதியில போய் லயமாகும். அது ஒரு வழிமுறை, ராஜயோக பயிற்சி. இறைவனை அடைகின்ற மார்க்கங்களிலே 4 விதமான பாதைகள் சொல்லப்பட்டது. பக்தி யோகம், ராஜயோகம், கர்மயோகம், ஞான யோகம் அப்படின்னு சொல்லி. கலியுகத்திலே சிறந்த மார்க்கம், எளிமையான மார்க்கம் பக்தி யோகம், பக்தி மார்க்கம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறார். ராமகிருஷ்ண பரமஹம்சரிடத்திலே விவேகானந்தர் சொல்லுகின்றார், நாமோ ருச்சி பக்த பிரியா ஜீவ தயா அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கியம் சொல்றார். நாமோ ருச்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு உணவு சாப்பிடணும். உணவுல வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வகையான ருசி இருக்கு சொல்ல முடியுமா? எத்தனை வகையா இருக்கு? 6 வகையா இருக்கு. இந்த ருசியெல்லாம் வந்து இந்திரியங்களுக்காக சொல்லப்பட்ட ருசி. புளிப்பு, உவர்ப்பு, கார்ப்பு, துவர்ப்பு, கசப்பு, இனிப்பு, இப்படி இருக்கு 6 வகையான சுவை. அறுசுவை அப்படின்னு சொல்லி ருசி. இந்த அறுசுவையும் என்ன சொல்றது அப்படின்னா, உணவுக்கு ருசியை தருகிறது. அது நமக்கு வந்து நாட்டுக்கு நல்லா இருக்கு. ஆனால் உண்மையிலேயே இந்த உயிருக்கு, ஆன்மாவிற்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு அடிப்படையாக வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுப்பது எது அப்படின்னா கடவுளுடைய வழிபாடு, கடவுளை நாம் நினைத்துக் கொண்டே இருக்கிறோம். பரமஹம்சர் அவருடைய உபதேச மந்திரிலே முதல் உபதேசம் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாம் மானுட வாழ்க்கை எடுத்திருப்பது கடவுள் வழிபாட்டிற்கே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். அதை தவிர வேறு எதுவும் கிடையாது. இல்லறத்தார்களுக்கு என்ன அப்படின்னா, ஒரு கையால் உலகத்தை பிடித்துக் கொண்டு இன்னொரு கையால் இறைவனை பற்றி பிடித்துக் கொள், 2 கையாலே உலகத்தை பிடிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உபமானம்லாம் சொல்றாரு. இப்போ காலையில இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்பீச்சில் சொன்னேன், ஜபம் தான் நமக்கு என்ன அப்படின்னா உற்ற துணை அப்படின்னு சொல்லி சொன்னேன். இந்த ஜபம் எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு இப்போ நம்ம வந்து கிண்ணத்துல அரிசியை வச்சு இந்த ஒவ்வொரு அரிசியும் நம்ம கொஞ்சம் எடுத்து அந்த அடுத்த கிண்ணத்துல போடும்பொழுது அந்த மந்திரத்தை சொன்னாலே மந்திர சக்தி என்ன ஆகுதுன்னா அந்த அரிசியில வந்து என்ன படிக்கின்றது. உள்ளார்ந்து மனப்பூர்வமாக மனதை ஒருமுகப்படுத்தி அந்த இஷ்ட தெய்வம் எந்த மந்திரத்துக்கு உண்டான தெய்வத்தை நம்ம நினைக்கின்றோமோ அப்படி சொல்லும் போது, செய்யும் பொழுது நாம செய்கின்ற ஜபத்திற்கு சக்தி அதிகம். உண்மையிலேயே ஜபம் செய்யும் பொழுது வாய்விட்டு சொல்வதற்கு சக்தி அதிகமா, இல்லது மனசோட யாருக்கும் தெரியாம சொல்றது சக்தி அதிகமா அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா, எடுத்த இடுப்புல வந்து நம்ம வாய்விட்டு சொல்லாம மனசுக்குள்ளே சொன்னோம் அப்படின்னா தூக்கம் வரும். இப்போ இதே ஹாலில் எல்லாரும் வந்து மனசுக்குள்ளவே 1/2 மணி நேரம் முதல்ல ஒரு 3 முறை ஓம் ஐ மகாசக்தி நமக, அவ்வளவுதான். நீங்க பாட்டு மனசுக்குள்ளே உட்கார்ந்துருக்க அப்படின்னா எல்லாரும் நம்ம எங்க போவோம் கடைசியில? அர்த்தம் வாங்கல, எங்க போவோம்? தூக்கத்துக்கு போயிடும். சகஜ சமாதிக்கு போயிடும். நிர்விகல்ப சமாதிக்கு போதும் எங்க போயிடுவோம்? சகஜ சமாதி. ஈஸியா தூக்கத்துக்கு போயிடும். அதனால வந்து ஒரு விழிப்போடு இருக்கணும் அப்படின்னா கண்ணை திறக்காம நம்ம என்ன பண்ணணும்? ஜபம். காலையில சொன்ன உதாரணம், இதுக்கு முன்னாடி சொன்னேன், ஆஞ்சநேயர், பிரகலாதன், மார்க்கண்டேய மகரி, இப்படிலாம் உதாரணம் சொன்னேன். அடுத்தது ஒரு சிறந்த உதாரணம் என்னன்னா ஆஞ்சநேயர், ஹனுமன். ஹனுமனோட உருவத்தை பாருங்க. எப்பொழுதும் அவர் என்ன நாமத்தை ஜபிக்கின்றார்? ராமநாமம் தான். ராம ராம ஹரே ராம ஹரே ராம ஹரே ராம ஹரே கிருஷ்ண, அதேதான் எப்பவுமே. அதுதான் ஒன்றுமே கிடையாது. ராமர் பட்டாபிஷேகம் முடிஞ்சு, ராம காரியங்கள்லாம் முடிஞ்சு எல்லாம் நல்லபடியா சந்தோஷமா இருக்கும் பொழுது சீதா தேவி தான் ஆஞ்சநேயருக்கு ஒரு பரிசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முத்து மாலையை பரிசு கொடுக்குறாங்க. யாருக்கு? ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் அதை வாங்கி பார்த்துட்டு என்ன பண்றாரு? ஒவ்வொரு மணியா கடிச்சு கடிச்சு என்ன பண்றாரு? தூக்குறாரு. குறைக்கு தானே, நாமெல்லாம் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ அரசபையில இந்த நிகழ்ச்சி, இந்த காட்சியை பார்த்துட்டு எல்லாரும் வந்து என்ன பண்ணாங்க? இப்படி பண்றாரு ஆஞ்சநேயர், இப்படி பண்றாருன்னு சொல்லி பார்ப்பாங்க. ராமரே கேட்டார், என் பக்தனே
நீ இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டா ஆஞ்சநேயர் சொல்றாரு, இறைவா, என் இதயத்தில் குடிகொண்டு இருப்பவனே, உன்னுடைய நாம ருச்சி இந்த முத்து மாலையில என்ன என்னால காண முடியல. இது விவகாரத்திற்காக பணத்துக்காக தரப்பட்டது. உன் நாமத்தை நான் ஜபிக்கின்ற பொழுது இருக்கின்ற ருச்சி, ஆனந்தம், இந்த மாலையை நான் அணிந்து கொள்வதிலோ இதுல எந்த விதமான சாராம்சமும் இல்லை. அதனாலதான் ஒவ்வொன்றா மணியா ராமநாமத்தினுடைய மகிமைகள் இருக்கான்னு பார்த்து கடிச்சு என்ன பண்ணிட்டேன், துப்பிட்டேன் அப்படிங்கிறது. ராமநாமத்தை உச்சரிப்பதில் அவர் எவ்வளவு ஆழ்ந்து உயிரோட்டமா இருந்திருக்காரு அப்படிங்கிறது அந்த நிகழ்ச்சிகளுக்கு நமக்கு தெரியுது. அதனாலதான் எந்த இஷ்ட தெய்வத்தையும் ஒரு பக்தர், ஒரு தொண்டன் எப்படி தன்னுடைய இஷ்ட தெய்வத்தை மனதில் வைத்திருக்கின்றான் அப்படிங்கிறத பார்க்கறது ஒரே ஒரு சிறந்த உதாரணம் ஆஞ்சநேயர். தன் நெஞ்சையே பிளந்து காட்டுறார். அதுக்குள்ள யார் இருக்கா? ராமன், சீதா, லட்சுமணன், பரத, சத்ருக்னன் அப்படின்னு சொல்லி அந்த ராமனுடைய சாநித்தியம் அவருடைய உள்ளத்தில் இருக்கு. அதனால்தான் திருமூலர் பாடுறார், உள்ளம் பெருங்கோயில் மூணுடம்பே ஆலயம், வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுரவாசம், தெள்ளர் திணிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ள புலனெங்கும் காளா அணிவிலங்கு. நம்முடைய உள்ளம் தான் என்னது? பெருங்கோவில். அந்த கோவிலே நம்முடைய இஷ்ட தெய்வமாக இருக்கின்ற எந்த மூர்த்தியை நாம் வழிபடுகின்றோமோ அந்த மூர்த்தியை நாம் மனதில் அமர்த்தி, ஹிருதய குகையில், ஹிருதய தாமரையில் அமர்த்தி நாள்தோறும் என்ன பண்றோம் அப்படின்னா ஜபம் பண்ணணும். ஜபத்துக்கு நிகரான இந்த உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது. இப்போ வாய்விட்டு சொன்னா ஒரு பலனை, மனசுல உள்முகமா அமைதியா சொன்னா ஒரு பலனா அப்படின்னா பலன் வேறுபாடு இருக்கும். ஆனா நம்முடைய மனதில் இறைவனுக்கு கொடுக்கின்ற இடம், அந்த உள்ளுணர்வு, இந்த பர்சன்டேஜ் எப்படி இருக்கணும் அப்படின்னா முழுமையாக இருக்க வேண்டும். பக்கத்துல என்ன நடக்குதுன்றது நமக்கு தெரியக்கூடாது. அப்படி இருக்கணும். தியானமும் ஜபமும் அப்படி இருக்கணும் அப்படின்றது ஆண்டவருடைய மொழி, அவருடைய கருத்து. அப்படி உள்ளமே எப்படி இருக்கணும் அப்படின்னா கோவிலாக இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு இந்த மதுரை மாநகரிலே ஒரு திருவிளையாடல் புராணத்திலே ஒரு நாயன்மாருடைய வரலாறு நடந்திருக்கு. இறைவனுக்காக உள்ளத்திலே கோவில் கட்டிய நாயனார் ஒருத்தருக்கு இருந்தார். என்ன நாயனார் சொல்ல தெரியுமாங்க? பூசலார் நாயனார். இந்த கதை நமக்கு தெரியும் நினைக்கிறேன். மன்னன் சிவனுக்காக ஒரு கோவில் கட்டினான். அதுக்கு ஒரு தேதியை குறிச்சான் கும்பாபிஷேகத்துக்கு. உள்ளத்திலேயே ஒரு கோவில் கட்டினார் பூசலார் நாயனார். இவர் ஒரு தேதியை குறிச்சார். ரெண்டும் ஒரே தேதி, ஒரே முகூர்த்தம், ஒரே நாள். எம்பெருமான் ஈசன் அரசனுடைய கனவிலே சென்று, உன்னுடைய கோவில் கும்பாபிஷேகத்திற்கு நீ நாள் குறிச்சிருக்க, அதுக்கு நான் வரமாட்டேன். என்னுடைய பக்தன் ஒரு கோவில் கட்டியிருக்கேன், அதுக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லி அட்ரஸ் எல்லாம் சொல்றாரு. 22 என்ன மகால் வடபோக்கி தெரு, பூசலார் நாயனார் அட்ரஸ் சொல்றாரு. போய் பார்த்தா ஒற்றர்கள்லாம் போய் பார்க்கறாங்க. பார்த்தா சென்னையில உட்காந்துருக்காரு. யாரு? நாயனார் உட்காந்துருக்காரு. நான் சொல்றதுல கதை மாதிரி சொல்றேன், உங்களுக்கு புரியணும் இருக்காரு. கதை சொல்லவும் தெரியுமா, கதை விடவும் தெரியும். அப்பதான் புரியும் உங்களுக்கு. அப்போ கேட்கறாங்க ஒற்றர்கள்லாம், என்ன நீ யார் யாருன்னா, நான் ஒரு சாமியார். உன் பேர் என்ன சொல்றாரு. நீ என்ன பண்ணிருக்க? நான் எந்நேரமும் இறைவனையே சிவனையே என்ன பண்ணிட்டு இருக்கேன், நினைத்துக் கொண்டிருக்கின்றேன். நாளைக்கு என்னுடைய இதய கோவில்ல நான் என்ன பண்றேன், இறைவனை எழுந்துருட பண்ணி, என்னென்ன எழுந்துருட பண்ணியாச்சு, அதுக்கெல்லாம் நான் பூஜை எல்லாம் பண்ண போறேன் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த மகனே என்ன பண்ணிட்டான், ஆச்சரியப்பட்டான். திருமூலர் வாக்கியமும் இந்த நாயன்மாருடைய திருவிளையாடலும் என்ன இருக்கு அப்படின்னா இறைவனுடைய திருவிளையாடல். அப்போ எந்த நாமத்தை உடையவனாக இறைவன் இருக்கிறானோ அந்த நாமத்தை ஜபிக்கின்ற அளவு இறைவனே நம்முடைய உள்ளத்தில் என்ன பண்ற குடிகொண்டு இருக்கின்றார். அத்தகைய ஜபம் பண்ணும் பொழுது அந்த மந்திரம் இருக்கு இல்லையா, இறைவனுடைய மந்திரம், பஞ்சாட்சர மந்திரம், ஷடாட்சர மந்திரம், அஷ்டாட்சர மந்திரம், நிறைய மந்திரங்கள்ல காலையில் சொன்ன ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு பிக்க மந்திரம். அந்த மந்திரத்தை யார் மூலம் நாம் பெற்றுக்கொள்வது? நம்மளே சொல்றதா? நம்மளே அந்த மந்திரத்தை எடுத்து வச்சுக்கிட்டு ஜபமாலையை வாங்கி காசிக்கு போயிட்டு ஒரு ருத்ராட்ச மாலையை வாங்கி வச்சுக்கிட்டு அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்கும். ஜபமாலை ஓட்டுறதுல ஒரு பெரிய கஷ்டம் என்னன்னா எண்ணிக்கையில மனசு போயிடும். 108 ஆச்சா, 104 ஆச்சா,
எத்தனை ஆச்சு, எத்தனை தடவை நான் சுற்றி இருக்கும் இந்த ஜவுமாலயம். அதுல என்ன போயிடும், அது ஒரு ப்ராப்ளம். கடைசியில் ஜவுமாலயத்துக்கு தனியாக வச்சிருக்கோம். கணக்கெல்லாம் பார்க்காம கோடி கணக்கில் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அதுதான் ஜபம். அப்போ இந்த ஜபம் மந்திரத்தை யாரோடும் கற்றுக்கொள்வது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குருமுகமாக என்ன பண்ணணும், மந்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். குரு சிஷ்ய இணக்கம் எப்போ வருது அப்படின்னா, குருவினிடத்திலே முறையாக சிக்ஷை பண்ணி, குருவுக்கு மரியாதை பண்ணி, குருவுக்கு சுசுரூஷை பண்ணி, பக்திபூர்வமாக இருக்கும் பொழுது குரு என்ன பண்றாரு, நமக்கு சரி இவருக்கு தகுதியான ஆளா இருக்கான், தகுந்த மாத்திரமா இருக்கான் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, மந்திர தீட்சையை தடுக்கின்றார். என்ன மந்திர தீட்சை அப்படின்னா, குருவுக்கு சிஷ்யனுடைய மனதில் என்ன தெய்வம் இருக்கு, என்ன தெய்வத்தை அவன் வழிபடுகின்றான் அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு குருவுக்கு தெரிஞ்சாகணும். அப்படி இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சு என்ன பண்றாரு, அந்த மந்திரத்தை காதில் குரு என்ன பண்றாரு, சிஷியனுக்கு சொல்லுகின்றாரு. இந்த மந்திரத்தை பிடிச்சிட்டாங்க, இதை ஜபம். தில்லை கோவிந்தன் சொல்லி ஒருத்தர் இருந்தார் ராணிப்பேட்டையில. உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன், சில பேர் தெரிஞ்சுக்கலாம். நம்ம பள்ளிக்கூடத்துல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஒரு காலத்தில் முன்னாடி இருந்தார். அவருக்கு பெரிய சாமிஜி ஜபமாலையை கொடுக்குற இந்த ஜபத்தை நீங்க பண்ணுங்க. அவர் சிவபக்தர், புலவர், தமிழர் பண்டிகர். அப்படி கொடுக்கும்போது இந்த ஜபமாலையை கொடுத்துட்டு சாமிஜி சொன்ன வார்த்தை வரலாற்று வருது, இந்த ஜபமாலையை பட்டினி போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி என்ன கொடுக்குறாரு, ஜபமாலைய பட்டினி போடாதீங்க, ஜாக்கிரதை, நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. குரு இந்த ஜபமாலையை வச்சு 3 நாளைக்கு ஜபம் செய்து இந்த மந்திரத்தில் அதை உருவேற்றி அதை சிஷ்யனுக்கு கொடுத்து என்ன பண்றாரு, நீ ஜபத்தை தொடர்ந்து செய் ஆக்ஞாபம் செய்கின்றார். அத்தகைய குரு சிஷ்ய இணக்கம் அந்த மந்திர தீட்சையினால, அந்த மந்திர உபதேசத்தினால குரு சிஷ்யன் வாங்கி அந்த மந்திரத்தை சொல்லும் போது இன்னும் ஸ்பெஷல் சக்தி கூடுது. சீக்கிரமா என்ன பண்ணலாம், முன்னேற்றம் அடையலாம். அப்படி இந்த தீட்சையிலே பார்த்தீங்கன்னா குருவுக்கு சிஷ்யனுக்கு நிறைய சம்பந்தம் இருக்கு. 5 வகையான தீட்சையை சொல்றாங்க. ஒன்று, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே மந்திர தீட்சை குரு என்ன பண்றாரு, காதுல சொல்றாரு. அப்புறம் சக்ஷு தீட்சை, கண்ணால பார்த்தே என்ன பண்றாரு, குருவுக்கு சிஷ்யனுக்கு தீட்சை கொடுக்கின்றார். சக்ஷு தீட்சை அல்லது நயன தீட்சை. தாய்மானவருக்கு அவருடைய குரு மௌன குரு தீட்சை கொடுத்தாரு. என்ன மந்திரம்லாம் கிடையாது, சொல். என்னது அப்படின்னா, இவர் கேட்டாரு, தாய்மானவர் மௌன குருவை 1 அல்லது 2 முறை தான் பார்த்திருக்காரு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பார்த்தாரு. மௌன குரு என்ன தீட்சை கொடுக்கின்றார், தாய்மானவர் கேட்கிறார், எனக்கு ஏதாவது உபதேசம் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்றாரு. சும்மா இரு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இது மந்திரம் அல்ல, உபதேசம். அதான் அவருடைய வாழ்க்கையில மந்திரமா இருக்கு. தாய்மானவர் பாடல்ல அவர் முற்றிலும் எல்லா இடத்துலயும் என்ன பண்றாரு, இந்த வார்த்தை யூஸ் பண்றாரு. சித்தம் மௌனம், செயல் வாக்கு எல்லா மௌனம், சுத்த மௌனம் என்பால் வாய்ப்பது என்றோ ராபரமே அப்படிங்கிறது. சினமறக்க கற்றாலும் சித்தியலாம் கற்றாலும் மனமிறக்க கல்லாருக்கு வாயேன் பராபரமே. இப்படி மனசு, இந்த சித்தம், இந்த ஜபம், இது தொடர்ந்தே சுத்தி தாய்மானவருடைய பாடல்ல சொல்றாரு. அப்படின்னா அவருடைய சொன்ன ஒரே வார்த்தைன்னா சும்மா இரு, பி சைலண்ட். அருணகிரிநாதர் அதான் சொல்றார், சும்மா இது சொல்லறை என்றாலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திரனே. இப்ப ஜபம் பண்ணும்போது நம்ம என்ன பண்றோம், சும்மா இருக்கிறோமா இல்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கப்பா, விவகாரம் ஏதோ பண்றீங்க, ஏதோ சிறிய செயல் நடக்குது, ஆனா மனசு முழுக்க அந்த செயலில் என்ன பண்ணுது, ஈடுபட்டு இருக்கிறது. சும்மா இருக்க மனசு சும்மா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். இருக்கிறதுலே உலகத்திலே பெரிய பெரிய கட்டமான காரியம் என்னது, சும்மா இருக்கு. இந்த காலத்துல இளைஞர்களை பார்த்து நீ என்னப்பா பண்ற அப்படின்னு கேட்டாங்க, சும்மா இருக்கேன். என்ன இருக்கேன், சும்மா இருக்கேன், அதான் வேலை. சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, செல்லுன்னு பார்த்தீங்களா, அதை வச்சு தேய்ச்சிட்டு விரல் தேய்ற அளவுக்கு, செல்போன் ஸ்கிரீன் தேய்ற அளவுக்கு தேய்க்கும்.
சும்மா இது சொல்லாத என்றதுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்தில்லை. அந்த தீட்சையை மந்திர தீட்சையை குருவிடத்துல வாங்கி இந்த மந்திரத்தை முறையாக வாழ்க்கை முழுவதும் எவன் ஒருவன் ஜபம் செய்கின்றானோ அவனுக்கு என்ன கிடைக்கிறது? ஜபசித்தி கிடைக்கின்றது. இந்த காரியத்தை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, மனப்பூர்வமா இந்த இடத்துல நம்ம காலையிலிருந்து 6-7 மணிலிருந்து என்ன பண்ணிருக்கோம் 12 மணி வரை வெவ்வேறு விதமான மக்கள், வெவ்வேறு விதமான குழந்தைகள் எல்லாரும் ஒருமித்த கருத்து என்ன பண்றோம் அப்படின்னா ஜபயஜம், ஜபம். சாதாரணமா தினந்தோறும் பூஜை பண்றது வேற, இது என்ன சிறப்பா பூஜை பண்றது. அத்தகைய பூஜையில் சொல்ல வேண்டியிருக்கு. குரு சிஷ்ய இலக்கணத்துல பார்த்தீங்கன்னா மந்திர தீட்சை மட்டும் தான் சொன்னேன். சக்ஷு தீட்சை, நயன தீட்சைங்கிறது ஒன்று. 2வது சங்கல்ப தீட்சை. குரு மனசுல நினைக்கிறாரு இந்த சிஷ்யை நல்லபடியா வரணும், டீச்சர் நினைக்கிறாங்க இந்த குழந்தை நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும்னு நினைச்சாதான் ஆச்சு. சங்கல்ப தீட்சை, மந்திர தீட்சை, சக்ஷு தீட்சை அல்லது நயன தீட்சை. அப்புறம் என்னோட ஸ்பரிச தீட்சை. தொட்டு என்ன பண்றாரு குரு நல்லா சன்னியாசிகளும் ஆச்சாரியர்களும் மடாதிபதிகளும் என்ன பண்ணக்கூடாது? தொட்டு வணங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. குருவுக்கு நமஸ்காரம் செய்வது. ஒரு குரு நல்ல உயர்ந்த நிலையில் இருக்கின்றார், அனைத்து விதங்களிலும் உயர்ந்த மானுஷ சக்தி படுத்துறாருன்னா அவர் தொட்டாலே என்ன ஷாக் அடிச்ச மாதிரி ஆயிடும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தர் தொடர, அதுதான் ஸ்வரிச தீட்சை. எங்க போறாருன்னே தெரியல விவேகானந்தர். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா திருவடி தீட்சை, 5 தீட்சை. மாணிக்கவாசகருக்கு திருப்பதித்துறையிலே சிவபெருமான் என்ன தீட்சை கொடுக்குறாரு? குருந்த மரத்தடி உபதேசம், திருவடி தீட்சை. தன்னுடைய பாதத்தையே என்ன பண்றாரு? எடுத்து தலைமை வைக்கிறார். இணையார் திருவடி என் தலைமையில் வைத்ததுமே கிடைத்தது தெரியுது. அப்படிலாம் அடியார்கள் இறைவனை அவருடைய பெயரை சொல்லி அதிகங்கள்லாம் பாடி நமக்கெல்லாம் வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள். அத்தகைய வழிமுறையிலே நம்முடைய சனாதன தர்மம், நம்முடைய கலாச்சாரம், இந்த ராமகிருஷ்ண விவேகானந்தர் சாரதாதேவி பரம்பரையிலே நாமெல்லாம் இருக்கிறோம். அந்த நல்ல விஷயங்களை சிந்தனை செய்து இன்று மட்டுமல்ல, தினந்தோறும் 10 நிமிஷம் காலையில் பிரேயர் முடிஞ்ச உடனே வீட்டில் இந்த ஆசிரமத்தில் என்ன பண்ணோம் அப்படின்னா ஜெபம், மனசு உருகி மனசு நினைச்சு ஜெபம் பண்ணால் நமக்கு என்ன அப்படின்னா நல்லது நடக்கும். அறிவோம். जय श्री गुरु महाराज की जय, श्री शारदा महामाई की जय, श्री स्वामी जी महाराज की जय, पार्वती पतये गोविंद नाम संकीर्तनम महाराज की जय, श्री मैहई माता की जय।
शिवाय ओम नमः शिवाय हर हर भोले नमः शिवाय नमः शिवाय ओम नमः शिवाय हर हर भोले नमः शिवाय रामेश्वराय शिव रामेश्वराय 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 हर हर भोले नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय हर हर भोले नमः शिवाय